இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. அரசியல் ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில குதிச்சதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. இன்னைக்கு அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க பேசுறது எல்லாமே மக்கள் பாக்குறாங்கிறது கூட இன்னும் அவங்க உணரல. என்டையர் பட்ஜெட்ல அப்படியே 40 to 50% வந்து கமிஷன் வச்சிடுறீங்க. அந்த கமிஷன்ல ஒரு அமௌண்ட் பார்ட்டி ஃபண்டு, ஒரு அமௌண்ட் வீட்டு ஃபண்டு, ஒரு அமௌண்ட் இந்த ஃபண்டு. ஆமா சார், வீட்டு ஃபண்டு. பார்ட்டி ஃபண்டு வந்து பார்ட்டிக்கு போனோம், வீட்டு ஃபண்டு எனக்கு வேணுமே. ஆனந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லல, ஒத்திக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லல. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த் ஒரு 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 வாக்கியம் ஒண்ணு பயன்படுத்தினாரு. டோட்டலா எல்லாருமே கிளாப் தட்டினாங்க. அது பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மரியல்சனு ஓகே, இதுதான் ஏன் திட்டம், இதுதான் வந்து எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ, நான் இல்லைன்னு சொல்லல. இதோட வந்து தாவேக்கால வந்து பேசுறதுக்கு வந்து ஆளுங்க வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு வெலாசி எடுத்துட்டாங்க. அமைச்சர் மரியவல்சன் ஒரு குண்டு போட்டார். அந்த குண்டுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, யாருமே ஒண்ணுமே சொல்லல. நீங்க பார்த்து லீக்கேஜ்னு சொல்றீங்க. ஒரு 3 ஆடிட் ஃபைல் மட்டும் சிஎம் சார் டேபிள் புளிய கரைச்சல், ஓகேங்களா? அதாவது பாம்புக்கு திரிய கிழிச்சிட்டாரு. இளமேட்டு ஜனநாயக படம்னா கிடையாது, சட்டமன்றத்துல ஜனநாயக படம் நடந்துட்டு தான் இருக்கு. லைவ் பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி. செஞ்சி இளைஞர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் நாளைக்கு திமுக எப்படி சார் ஏத்துக்க போறாங்க? ஆமா, அங்கதான் ஜென்சி ஜூடி இருக்காங்க. சொல்லிட்டீங்க. அவங்க மட்டும் இல்ல, 30 பூஜ்ஜியம்னு சொன்னாரு, இவர் 0ன்னு சொன்னாரு, இவர் ஸ்டிக்கர்னு சொன்னாரு, இவரும் ஸ்டிக்கர்னு சொன்னாரு. யாரு? இபிஎஸும். நான் 2 பேர்த்தையும் கேட்கறேன், நீங்க ஸ்டிக்கர்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ததை நீங்க தாவேக்கா அரசு செஞ்சுருந்தீங்கன்னா, அப்படின்னா நீங்க 0ன்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ததுன்னா 0வா? புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகவும் ஒரே ஆள். யாரு சார்? ஒரே ஆள் தான் எழுதி கொடுக்குறாரு. அது யார் எழுதி கொடுப்பாரு? ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா காரசாரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா சார்? நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பெருமையா தான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ஏற்கனவே அவர் அரசியல் குதிச்சதே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அரசியல் நீங்க எப்படி சொன்னீங்க? அரசியல் ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில குதிச்சதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. ஏற்கனவே தமிழ்நாடு மக்களுக்கு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு குதிச்சுட்டாரு. ஆமா, புரிஞ்சுங்களா? அது வந்து ப்ரூவும் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு he is into the clutter and cleaning the drainage. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஒரு அதாவது 2026க்கு முன்னாடி 2026க்கு அப்புறம் அப்படின்றது அரசியல் பார்வை தமிழ்நாட்டில் பயங்கர வெகுவாக மாறிவிட்டது. உங்க பையனை வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து நீ அரசியல்வாதி ஆவுடா அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப ஆவுடாங்கிறாங்களே. இன்னைக்கு அரசியலை பாக்குறாங்களே, சட்டசபையை பாக்குறாங்கல்ல. இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையை பார்த்தாங்களா? கேனர் என்ன பேசினாரு, ரகுபதி என்ன பேசினாரு, ஓகேங்களா? ஸ்டாலின் என்ன பேசினாரு, ஓகேங்களா? யூஎஸ் என்ன பேசினாரு, ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்களா? இன்னைக்கு ஏன் பாக்குறாங்க? மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நமக்கு என்ன மாற்றம் நடக்குது, இவங்க பேசுறது எல்லாமே மக்கள் பாக்குறாங்கிறது கூட இன்னும் அவங்க உணரல. நீ உணராம பேசிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? இன்னைக்கு இதை கிளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. புரிஞ்சுங்களா? கம்ப்ளீட்டாவே கிளீனு வாஷ் அவுட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத
இது நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்திலலாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பெருசா வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் இன்ட்ரெஸ்டா பார்த்தது இல்ல. நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பையன் வண்டி ஓட்டிட்டு போறான், அவன் ஃப்ரெண்டு போல பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவன் அந்த லைவ் அப்படியே காதுல வச்சு கேட்டுக்கிட்டே போறான் சார். இந்த மாதிரி காட்சிலாம் நான் இது மாதிரி பார்த்தது இல்லை சார். சார் லைவே பண்ணது இல்லை சார் அவங்க. அவங்களுக்கு மேல போயிட்டீங்களா நீங்க? லைவே பண்ணது இல்லையா, அதுக்கப்புறம் தான் பாக்குறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறிய தொகுப்பா அவங்க மட்டும் போடுவாங்க அவங்க டிவியில. அவங்க டிவியில போடுவாங்க. அதாவது அவங்க பேசுனது மட்டும் எது நல்லா இருக்குதோ அந்த பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. அது மட்டும் போடுவாங்க. அதை நம்ம பாக்குறது இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ சொல்றதெல்லாம் போய் இதை வேற நம்ம கேட்டுக்கிட்டா புரிஞ்சுங்களா? எல்லா பர்சன்டேஜ் என்டையர் பட்ஜெட்ல அப்படியே 40 to 50% வந்து கமிஷன் வச்சிடுறீங்க. அந்த கமிஷன்ல ஒரு அமௌண்ட் பார்ட்டி ஃபண்டு, ஒரு அமௌண்ட் வீட்டு ஃபண்டு, ஒரு அமௌண்ட் இந்த ஃபண்டு. நல்லா இருக்கு வீட்டு ஃபண்டு. ஆமா சார், வீட்டு ஃபண்டு. பார்ட்டி ஃபண்டு வந்து பார்ட்டிக்கு போனோம், வீட்டு ஃபண்டு எனக்கு வேணும்னே வயிற்று பொழப்புக்கு போனோம். அதுதான் வந்து நம்ம இவரை பேசிட்டாரு. யாரு? நம்ம பிடிஆர் அப்பவே பேசினாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல பட்ஜெட் முடிஞ்ச உடனே சொன்னாரு 30,000 அடிச்சுட்டாங்க, மொத்தம் 60,000 கோடி எங்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்குல்ல அந்த கட்சியில. ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவரை பினான்ஸ் மினிஸ்டர் வந்து தூக்கி பின்னாடி நிக்க வச்சாங்க. ஆமா, ஏன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய அறிவாளி இல்ல, அவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவர் சும்மா வந்து என்ன பிஏ படிச்சுட்டு கிளர்க்கா இருந்தவர், அவன் லேமன் பிரதர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர், அவரை தூக்கி நீ பின்னாடி நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிக்க வச்சிட்டாரு. ரைட் சார், ரைட் சார். அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒருத்தரை போட்டு குஜிலி முஸ்து பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுபதி. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவரு சொல்லிடுறேன், யாருன்னா ராஜ்மோகன் அவர்கள். ஆனா ஒண்ணு சொன்னீங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா சொல்லுங்க, விதண்டா விதம் செய்யாதீங்கன்ற மாதிரி மண்டையில ஒரு கொட்டு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு ஒரு விஷயமா நீ கொட்டு வாங்கிட்டே இருந்திருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? ஆமாங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா பருத்தி வீரன் படத்துல கீழே உட்காந்து வைப்பாங்க பாருங்க, கொண்டு நீ வந்தாவே பிரச்சனைன்னு வச்சாங்க பாருங்க கொட்டு. எல்லாருமே வரிசையா வச்சாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் மட்டும் இல்ல, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஓகேங்களா, அப்புறம் ஒரு லைனுக்கு வந்து அமைச்சர் அருண்ராஜ், எல்லாருமே இறங்கி மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரக்குன்னு இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு பாருங்க, அவர் பேசிட்டு சரக்கு அப்படிங்கிறாரு, மைக்க கட் பண்றாரு, கீழே ஆகிறாரு, எது பண்ணாலும் அதே மாதிரி இருக்கேடா அவரோட மைக்க கீழே கொண்டு வர, ஆனா அப்படி பண்றாரு ஸ்டைலா. என்னடா இது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அடி விழுத்திருக்காங்க. ஆமா, பொணந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கொட்டு போல இருக்கு. அவரு மட்டும் இல்ல சார், ஆக்சுவலா இன்னைக்கு யாரு ஆனந்த், அமைச்சர் ஆனந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லல, ஒத்திக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லல. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த் ஒரு வாக்கியம் ஒண்ணு பயன்படுத்தினாரு, டோட்டலா எல்லாருமே கிளாப் தட்டினாங்க. அது நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா என்னப்பா நம்ம ஆக்சுவலா வந்து இவர் இப்படிலாம் பேசுவாரா, இவர் இப்படி பேசுவாரான்றது நான் இன்னைக்குதான் வந்து உண்மையில நான் அது, ஏன்னா பொதுச் செயலாளர் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து எப்பயுமே அந்த பேச்சு இதுல இந்த எனக்கு முன்னாடி இந்த அமைச்சர் இவரை பேச விட்டுறாங்க, நம்ம குட்டி புள்ளியை பேச விட்டுறாங்க, யாரு ரமேஷ் பேச விட்டுறாங்க, இந்த அமைச்சர் ராஜ்மோகனை பேச விட்டுறாங்க, இவங்கன்னா பேசிட்டு இன்னைக்கு கடைசியே பேசணும்னா எல்லாரையும் பேசுறதுக்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னவரு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமான டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இளமேட்டு நீங்க வந்து அமைச்சர் ஆனந்த் என்றுமே அழைக்கப்பட வேண்டும், அவரை இளமேட்டு யாரும் புசி ஆனந்த்னு கூப்பிடக்கூடாது, அப்படியே கூப்பிடணும் உங்களுக்கு ஆசைப்பட்டா வந்து அமைச்சர் டி நகர் ஆனந்த் என்று அழைக்கப்பட வேண்டும். பாண்டிச்சேரி அப்படியே முடிஞ்சு போச்சு, அமைச்சர் டி நகர் ஆனந்த் தான் நீங்க கூப்பிட வேண்டும். ஓகேங்களா? ஸோ டி நகரும் வேணாம், புசியும் வேணாம், அமைச்சர் ஆனந்தன்ங்கிறத அவர் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், ஆக்சுவலா இவங்க 2 பேர் சொன்னதை விட இன்னொருத்தர் மரியவல்சன், அதான் நானும் சொல்ல வந்தேன். மரியவல்சன் ஓகே, இதுதான் ஏன் திட்டம் இதுதான் வந்து எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ, நான் இல்லைன்னு சொல்லல, இதோட வந்து இன்னைக்கு கேட்காம 1,29,000 கடன் வாங்கி ஒரு ஹெட் கொண்டுக்கோ. அவரு வந்து அமைச்சர் மரியவல்சன் சொல்றதுல ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, ஹானரபிள் சீனியர் பி, அவர் வந்து ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாருன்னா கடைசியில வைக்கிறாரு பாருங்க, அவர் கொட்டு வைக்கல, அச்சாரு பாருங்க, இந்த சைடு அந்த சைடு படத்துல காட்டு வந்துருமா வடிவலுக்கு அந்த மாதிரி வெளுத்து விட்டாப்ல. ஓகேங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு அது வாட்டி எந்திரிச்சு, ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ்,
சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நல்லா பாராட்டி பேசிட்டு என்ன ஒரு 1,29,000 கோடி என்னை கேட்காம கடன் வாங்கி வச்சுட்டாங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க சார் இன்னைக்கு இப்படி ஒரு ஆப் வரும். இதே சேர்த்து சொல்லுங்க சார், இந்த நினைவும் வந்து உங்க எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினுக்கே சேரும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வீட்டுல உட்காந்து எப்படியும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. என்ன ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜென்ரலா நானே யோசிச்சேன்னா, டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நம்ம எப்போதுமே நம்ம ப்ரோவா நம்ம பேசுறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. தாவேகால வந்து பேசுறதுக்கு வந்து ஆளுங்க வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா, அதாவது அந்த நெறியோட பேசுறது. இப்போ நம்ம வந்து இந்த அட்வொகேட் லாங்குவேஜ்ல டக்குன்னு நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யார் யார் எந்த நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி பேசுவோம், அது அவங்க பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு வெலாசி எடுத்துட்டாங்க. கண்டிப்பா சார், அப்படிதான். அதாவது சிஎம் சார்ல இருந்து ஆரம்பிச்சு ஓகேங்களா, எம்எல்ஏ அனைத்து எம்எல்ஏ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்க முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் அதாவது மூத்த அமைச்சர்கள் வந்து ரொம்ப கம்மியாக பேசினாங்க. ஓகே, எல்லாமே கம்மியாக பேசினாங்க. மூத்த அமைச்சர்கள் வந்து அதாவது டாப் 10 வந்து கொஞ்சம் கம்மியாக பேசினாங்க. புரிஞ்சுங்களா, மற்றவங்கன்னா எந்திரிச்சு அமைச்சர் மரிய வில்சன்னா வந்து உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை, செம ஸ்வாக் அது. சரியான இது ஏன்னு கேட்டீங்கன்னா, they have been working with the finance ministry. இவங்களுக்கு படிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வரதுல கையெழுத்து போட்டு வாச்சிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா, இது எப்படி வந்துச்சு, இது ஃபிஷியல் டெபிசிட்னா எப்படி வந்துச்சு, இந்த பட்ஜெட் எப்படி வந்துச்சு, இந்த பட்ஜெட் எப்படி வந்துச்சு, ஹவு வி கேன் கண்ட்ரோல் திஸ், ஹவு வி கேன் பர்ச்சேஸ் திஸ் அப்படின்றத உட்காந்து டிஸ்கஸ் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல்ல அவங்க இல்லையே. இல்லை ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னொரு குண்டு ஒன்று போட்டார். அமைச்சர் மரிய வில்சன் ஒரு குண்டு போட்டார். ஓகேங்களா, அப்படி அந்த குண்டுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அந்த சட்டசபையை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, யாருமே ஒண்ணுமே சொல்லல. நீங்க பார்த்து லீக்கேஜ்னு சொல்றீங்க. ஒரு 3 ஆடிட் ஃபைல் மட்டும் சிஎம் சார் டேபிள் புளிய கரைச்சல். ஓகேங்களா, அதாவது பாம்புக்கு திரிய கிழிச்சிட்டாரு. ஓகேங்களா, சிஎம் சார் டேபிள் வச்சுட்டாரு. அவர் என்னைக்கு வந்து பத்த வச்சு எதற்கு தூக்கு போடப்படுறாருன்னு தெரியல. பஸ்பமாயிருவாங்க. கருப்பா வெளியே வந்து நிப்பாப்புல பாருங்க. அது மாதிரி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 3 துறையில வந்து ஆடிட் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா, சிஎம் சார் டேபிள்ல இருக்குது. நீங்க என்ன இப்படி பேசுவீங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஃபேக்ஸா பேசுங்க. அவங்கள மாதிரி இவன் சொன்னா அவன் சொன்னா சோசியல் மீடியால சொன்னா சொல்லாதீங்க, ஃபேக்ஸை கொண்டு வந்து என் டேபிள்ல இருக்கணும்ன்றாரு. இப்போ உங்க லீக்கேஜ்னா அவர் டேபிள்ல நிக்குது. அவர் என்னைக்கு வந்து தூக்கி போட போறான்னு தெரியலன்னு அதுக்கு பதிலே சொல்லல. நீங்க கட் பண்ணி போடுங்க, சரிங்களா. நம்ம இன்டர்வியூல நீங்க பண்ணுங்க. இது அமைச்சர் மரிய வில்சன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசவே இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு அமைச்சர்கள் செய்ததே நீங்க வந்து ஒரு கிளிப்பிங்கா போடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இளமேட்டு ஜனநாயக படம்னா கிடையாது, சட்டமன்றத்துல ஜனநாயக படம் நடந்துட்டு தான் இருக்கு. சூப்பர் சார். இல்ல இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைவ் பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி. ஓகே, புரிஞ்சுங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் டேக்கு வந்து இது சட்டமன்றம் இல்ல லைஃப், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம சட்டமன்றத்தை பார்த்தே ஆகணும். நம்ம அரசியல் புரிதல் வரவே வேணும். புரிஞ்சுங்களா, நம்ம பசங்களுக்கும் அந்த அரசியலை பழக்கணும். 4 பேர்த்த கேள்வி கேட்கறது கொண்டு வரணும். இந்த கரப்ஷனை ஒழிக்கணும். எல்லாத்தையும் நம்ம பேசணும். அப்படின்னா we have to expose this politics to everyone. இது வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அமெரிக்கன் மாப்பிள்ளை, புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் படிக்க வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல். இப்போ நானா படிக்க வைக்கும் போது 3 என்ட்ரன்ஸ் எழுதணும். புரிஞ்சுங்களா, எந்த என்ட்ரன்ஸுக்கு தேடுறியோ அந்த காலேஜில் போய் சேரணும். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த 3 என்ட்ரன்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து 3 பேருமே எழுதுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து இப்படி இருந்துச்சு. அது அப்படியே மாறி 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 வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் மாப்பிள்ளைங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு இன்ஜினியரிங் க்ரோத் வந்து பயங்கர பீக்கில் போச்சு. புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், எக்கனாமிக்ஸ்ன்னு இன்னைக்கு ஆர்ட் சைடு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். டு பி வெரி வெரி ஃப்ராங்க், ஐ ஹவ் பீன் a certified career counselor with Boston University, USA. சூப்பர் சார். புரிஞ்சுங்களா, நான் அதனால இளைஞர்கள்ட்டானா எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்பேன். டு கீப் மீ என்ஃபோர்ஸ்ட். நான் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக கெரியர் கவுன்சிலர், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஃப்ரீயா பண்றேன். புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி என்னோட சோஷியல் நெட்வொர்க்கிங்ல ஐ ஷேர் ஒன்லி நாலேஜ். புரிஞ்சுக்கலாம், என்னால் பணம் ரொம்ப கொடுக்க முடியாது, அதனால ஐ ஷேர் மை நாலேஜ். அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் அதான் சொல்லுவேன். நீங்க வந்து சோஷியல் சர்வீஸ்னா டோன்ட் திங்க் பணம் மட்டும் கொடுக்கறது கிடையாது. யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ், யூ கேன் ஷேர் யுவர் டைம்.
ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்றது எனக்கு ஒரு ஆக்டிவிட்டியான கெரியர் கைடன்ஸ் அது பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் புல் டு திஸ். நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இன்னைக்கு மெட்ராஸில் இருக்க ஸ்கூலில் காமர்ஸுக்கு ஃபுல்லாக இருக்குங்க, சயின்ஸுக்கு குரூப்பு காலியாக இருக்குது சில ஸ்கூல்ஸில். ஐ மீன் நீங்கள் மேஜராக நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரைவேட் செக்டர் ஸ்கூல்ஸு, ஓகேங்களா, எலைட் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இந்த பிரச்சனையே இருக்குது. சயின்ஸில் உங்களுக்கு சீட் இருக்குது, காமர்ஸில் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாலிட்டிக்ஸ் சைடு, நாட்டு சமுதாயம் இதை பற்றினா படிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பசங்க வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இந்த மாற்றத்துக்கான முழு காரணம் இந்த ஜென்சி தலைமுறையை திருப்பி போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணது காரணம் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி டுடேஸ் பட்ஜெட், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் சாருக்கு நான் வந்து ஐ சல்யூட் ஹிம் ஃபார் இட். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார், இன்னைக்கு இருக்க ஜென்சி இளைஞர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் நாளைக்கு திமுக எப்படி சார் ஏத்துக்க போறாங்க? ஆமா, அங்கதான் ஜென்சி ஜூலி இருக்காங்க. சொல்லிட்டீங்க, அவங்க மட்டும் இல்ல 30 அதுதான் என்னன்னா அங்க இளைஞரணி தலைவர்னு பார்த்தாங்க. நம்ம இளைஞரணி தலைவர்னா வந்து 50 வயசு வரைக்கும் ஓகே, ஜென்சி ஒரு 40 வச்சுக்கலாமா அப்படின்னு. எப்பா ஜென்சினா என்னன்னு டெபினிஷன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜென்சி மாநாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஸ்டிக்கருங்கிறாங்க, இங்க காப்பி அடிக்கிறது யாருன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? இந்த பட்ஜெட்ல இன்னொன்னு சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, இவர் 0ன்னு சொன்னாரு, இவர் 0ன்னு சொன்னாரு, இவர் ஸ்டிக்கர்னு சொன்னாரு, இவரும் ஸ்டிக்கர்னு சொன்னாரு. யாரு? இபிஎஸும் உதயநிதியும். நான் 2 பேர்கிட்டையும் கேட்கறேன், நீங்க ஸ்டிக்கர்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ததை நாங்க இங்க தாவேக அரசு செஞ்சுச்சுன்னீங்கன்னா, அப்படின்னா நீங்க 0ன்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ததுன்னா 0வா? புரிஞ்சுங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படிங்கிறத என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகவும் ஒரே ஆள். யாரு சார்? ஒரே ஆள் தான் எழுதி கொடுக்குறாரு. அது யார் எழுதி கொடுப்பாரு? எதையாச்சும் ஒரு அறிவாளி எழுதி கொடுப்பான். இல்ல யாரும் உள்ள ஒருவேளை சட்டமன்றத்துல இல்லாத ஒருத்தர் வீட்டுல இருந்து ஆமா எழுதி கொடுப்பாரு. புரிஞ்சுங்களா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பழக்க தோஷத்துல பாத்தீங்களா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் டிஸ்கஷன் தான் போயிட்டே இருக்கும். நான் இப்போ ஒரு இதுல கூட நான் சொன்னேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து டக்குன்னு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து ஸ்கூட்டர்ல தான் இங்க ஆஃபீஸ்க்கு வருவேன், பக்கமா இருக்கனால ஸ்கூட்டர்ல தான் வருவேன். டக்குன்னு ஸ்கூட்டர் என் ஒய்ஃபு போய் பக்கத்துல காய்கறி வாங்கிட்டு வா, எதையாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, கறிக்கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஸ்கூட்டர் எடுத்துட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு பாதி தூரம் வந்துடுவேன். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி சூழ்நிலை தான் நேற்று நடந்துச்சு. இபிஎஸ் பழக்க தோஷத்துல போய் உதயநிதிக்கார ஏன்னா பழக்க தோஷத்துல செய்யற விஷயத்த மறக்க முடியாது. புரியுதுங்களா? இப்ப நான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணனாவே ஆபீஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்னு ஒர்க் ஆகுறதுனால பழக்க தோஷத்துல போய் கார் ஓபன் பண்ணிட்டாங்க. அது ஒரு 2வது வாட்டி நடக்குது இல்ல சார்? அதுதான் சார் சொல்றேன், பழக்க தோஷத்தை நீங்க எப்படி சார் மாத்த முடியும்? கரெக்ட். புரிஞ்சுங்களா? இப்ப நான் போயிட்டுமே என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி பயங்கரமா திட்டுவாங்க. ஓகே ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி அவங்களுக்கு என்ன கொடுக்குமோ கொடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரி தான் பழக்க தோஷத்துல காரே ஓப்பன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டு. புரிஞ்சுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிபர் வந்து உள்ளுக்குள்ள எப்படியாச்சும் பூந்துடணும்னு பாக்குறாரு. தேர்தல் வரட்டும் வெறியா இருக்கேன் அப்படிங்கிறாப்லையே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிபருக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் நிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம 4% நம்மளை காரி துப்புறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அதனால என்னன்னா இவங்களை எப்படியாச்சும் இது பண்ணிட்டு நம்ம இடைத்தேர்தலில் வந்து நம்ம எங்கேயாச்சும் நின்று ஒரு 12% வாங்கிட்டோம்னா நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க, அதாவது திமுக அதிமுக நிக்கல, அதிபர் மட்டும்தான் நிக்கிறாரு. தாவேகா எதிர்த்துன்னு வச்சுக்கோங்க, 12% வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக நிக்கல, அதிபர் மட்டும்தான் பொது வேட்பாளரா நிக்கிறாருன்னா 12% கூட விடுவோம். ஏங்க 100ல ஒரு 12 கூட விடுவோம்? என்னங்க மனசாட்சி இல்லாம நான் ஏங்க மனசாட்சி இல்லாம இருக்கிறீங்களாங்க? அதிபர் ஒரு 12 வந்துச்சு பாத்தியா, 4ல இருந்து 12 வந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு 2 பேரும் போட்டு பிச்சை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுற. ஏன்னா முன்னாடியே ஒரு சீன் போட்டாரு, 8%ல இருந்து 18% வந்தப்ப 8-18 ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி 36 தான் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கும் போது இப்ப 4-12 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதிபரை வந்து அது சீனா போடலான்னு சொல்லிட்டு நான் சட்டசபை உள்ளுக்குள்ள ஏறணும்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்படியே அப்புறம் நான் செய்யல நீ செஞ்சிருவியா தான் கேட்கணும். நான் செய்யல சார், நான் செய்யல நீ செஞ்சிருவியா
அண்ணன் இல்ல இல்ல சீரியஸா நான் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து வேற மாதிரி தான் இல்ல நான் காஸ்டியூம் போட்டு தான் வரணும் போல இருக்கு. கோட்டிக்கிட்டுனா போட்டு இந்த அதிபரை பத்தி பேசிட்டு அண்ணன் வேற பாவம் இப்படி பேசுறவங்க எல்லாம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு சார். ரொம்ப அவதூறு பரப்புனா கேஸ் போட்டுருவாங்க. யாரு? அண்ணன் தான். அவர் என்ன லாயரா? சொல்லிட்டு போட சொல்லுங்க சார். அதிபர் கேஸ் போட்டு அவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? இப்ப இது வந்து டிஆர் பால் அண்ணாமலை மேல கேஸ் போட்ட மாதிரி அப்படி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபமேஷன்ல நானே போய் கிராஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? திமுகவோட சேர்ந்துருச்சுல்ல, என்ன பண்ணுவாரு? கிராஸ் எடுக்கும் போது வித்ரா பண்ணிட்டு போயிருவாரு. இவ்வளவுதான் நடக்கும். நீங்க வாங்க, டெய்லி வாங்க, 40 நாள் கிராஸ் எடுப்பேன் அவரனா வச்சு. சொல்லி கொடுங்க. கண்டினியூஸ் கிராஸ் 40 நாள். அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுனா ஏகப்பட்டது இருக்கு சார். புரிஞ்சுங்களா? நீங்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு 40 கிலோ ஆமக்கறி எப்படி ஆச்சு, அதோட டெஃபினிஷனு, அப்ப மானூறுகாய் எல்லாத்தையும் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார், நீசா சொல்லுங்க. இப்ப நான் மான்கறி சாப்பிட்டுருக்கேன், சரிங்களா? மான்கறி சாப்பிட்டோன்னே நீங்க அதிபர் நினைச்சுக்காதீங்க, ஓகேங்களா? நான் துபாய் போனப்ப புரிஞ்சுங்களா, அங்க மான்கறி உண்டு. அங்க மானை வளர்த்து அடிக்கிறாங்க சார். மான்கறி உண்டு துபாயில, ஓகேங்களா? இதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மான்கறி சாப்பிடணுமேங்கிறதுக்காக சாப்பிட்டேன். ஓகேங்களா? அதுக்காக நான் துபாயில இருந்து மானூறுகாய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா நீங்க திருப்பிங்களா மாட்டீங்களா? ஓகேப்பா, நம்ம வீடியோலயே பார்த்துருக்கோம். மான் பிரியாணி கூட பண்றாங்க, மான் ஃப்ரை கூட பண்றாங்க. அதனால வந்து ஒட்டக கறி சாப்பிட்ருக்கேன், புரிஞ்சுங்களா? இதுனா வந்து என்ன, நம்ம வந்து துபாய் வரைக்கும் போறோம், ஓகேங்களா? அங்க ஒட்டக கறி இருக்குது அப்படின்றதுனால வந்து ஒட்டக கறி சாப்பிட்டோம், மான்கறி சாப்பிட்டோம். அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு அது சாப்பிடணுமேங்கிறதுக்காக கூட நான் சாப்பிட்ருக்கேன், சரிங்களா? இவர் போய் 40 கிலோ வத்தல் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. என்னவா? அதுக்குதான் அங்கேருந்து ஒரு எம்பி வந்தாரு. என்ன எங்க அண்ணன் ரெட்டி 40 கிலோ உனக்கு வத்தல் போட்டாங்கன்னா அங்க ஆமை, ஸ்ரீலங்கால ஆமையே இருக்காதுங்க அப்படின்னாரு. கதை விடலாம், அதுக்கு இப்படி நம்புற மாதிரியாச்சும் சொல்லலாம்ல. ஆமையே இருக்காது. என்ன நாங்க போற பார்க்காம உனக்கு 40 கிலோ வத்தல் போட்டோமா? ஒரு ஆமையே வந்து பாத்தீங்கன்னா ஆமை குஞ்சுகள்னா வந்து 300 கிராம் தான் இருக்குங்கிறாரு அவர் சொல்றது, ஓகேங்களா? அதை தான் நாங்க வத்தல் போடுவோம். அதை வந்து சுருங்கி போச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் ஆயிரும். அதை வத்தல் போட்டா வந்து அவ்வளவுதான் ஆயிருங்கிறாரு. உனக்கு 40-50 கிலோ வந்து உனக்கு கொடுத்தாங்கன்னா ஸ்ரீலங்கால ஆமை இடமே இவரு தான் காரணம். அதுக்கு அப்ப இவரு தான் காரணம். இல்ல அவ்வளவு ஆமைகளை வந்து பிடிக்க கூட முடியாதுங்கிறாரு. அதுக்குன்னு ஒரு கற்பனைக்கு மீறி இருக்கே அவருடைய. இன்னொரு டைரக்டர்ல இருந்து வெளியில வரல. இல்ல கற்பனைக்கு மீறினா இல்ல, புரிஞ்சுங்களா? இப்ப ஒரு படம் நடிச்சாரு பாருங்க, இது ஆமா எல்ஐகேவா? ஓகே, அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. நீங்க படம் பார்க்கலையா? அதுலயே அப்படிதான் நடந்திருப்பாரு. கற்பனையில தான் நடிச்சிருப்பாரு, புரிஞ்சுங்களா? அந்த கேரக்டர் வந்து, அதாவது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து செல்போனுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு விழிப்புணர்வு இல்ல ஒரு 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 காம்பவுண்டே உருவாக்கி அவரை ஒண்ணு இது பண்ணுவாரு. அவர் தான் ஜெயில். நீங்க செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க சோசியல் மீடியா கிரைம் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஜெயில போட்டுருவாங்க 6 மாசம். அந்த ஜெயிலோட வார்டன் தான் அவரு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல ஜோக்கா இருந்துச்சு. அங்கேயும் ஜோக்கா தான் இருந்துச்சா? அப்புறம் என்ன சார், அரசியலையும் ஜோக்கா, இங்கேயும் ஜோக்கா. ஆமா, அது நல்ல ஜோக்கா இருந்துச்சு. நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.